இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள். இது எங்கே இருக்குது? மத்தேயு 7:6 இருக்குது. சரி, இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாங்க இங்கேருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சில ஆத்மாக்கள் வந்துட்டு பாவத்தினால மூழ்கி, சரிங்களா, அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு அவங்க விருப்பப்படாதவங்களா, அவங்களுக்கு எந்த டிசைர்ஸுமே இருக்காது அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆத்மா வந்துட்டு அதனால் வந்துட்டு என்னது கரப்டாக இருப்பாங்க, அதுக்குள்ளேயே மூழ்கி இருப்பாங்க. அப்புறம் அவங்களோட நேச்சரே மாறி இருக்கும். அதனால் அவங்களோட என்னது தரமே என்னது டீக்ரேட் ஆகிருக்கும். இந்த மாதிரி அவங்க சூழ்நிலை இருந்தாலுமே அவங்களையும் அவங்களோ செய்கிற பாவத்தையும் வந்துட்டு பிரிக்க முடியாதான். அந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் வந்துட்டு ஆண்டவர் இப்படி குறிப்பிட்றாங்க, சரிங்களா. ஆனால் இருந்தாலும் அம்மையார் ஒரு கருத்தை இங்கே வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த காஸ்பலை வந்துட்டு சில பேர் வந்துட்டு கிண்டல் பண்ணுறதுக்காகவும் கேலி பண்ணுறதுக்காகவும் வாதத்துக்காகவுமே சில டாபிக்ஸ் எடுத்து பேசுவாங்க. அப்போ அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு இருக்கிறது வந்துட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, கிறிஸ்துவன் ஊழியர்கள் வந்துட்டு அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. ஓகே, இப்படிப்பட்ட ஆத்துமாக்கள் இருந்தாலும் ஒரு பக்கம், ஓகேவா. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க, பைபிள்லேருந்து என்ன எக்ஸாம்பிள்லாம் சொல்லியிருக்காங்க இங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒருவேளை ஒரு ஆத்மா பாவத்தில் எவ்வளவு ஆழமாக புதையுண்டிருந்தாலும் பரலோகத்தின் விலையுயர்ந்த சத்தத்தை பெற்றுக்கொள்ள விருப்பத்தோடு இருந்தால், சரிங்களா, அந்த ஆத்மா எவ்வளோ அளவுக்கு வந்துட்டு பாவம் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஒருவேளை ஆண்டவரோட சத்தத்தை கேட்குறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா, மீட்பர் ஒருபோதும் அதை விட்டு கடந்து செல்ல மாட்டார். அவங்கள விட்டு வந்துட்டு இயேசு கிறிஸ்து போக மாட்டாங்களாம். கண்டிப்பாக அவங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்களாம். அதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். நம்ம யாரை பார்க்கலான்னா, ஆயக்காரர்களுக்கும் விபச்சாரிகளுக்கும், ஓகேவா. அவங்க எல்லாமே இந்த இயேசு கிறிஸ்துவோட வார்த்தையை கேட்டு என்ன பண்ணாங்க, ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பித்தாங்க. ஸோ இங்கே 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு மக்தலேனா மரியாள் பற்றி கொடுத்துருக்குறாங்க. இயேசு கிறிஸ்து அவங்களோட லைஃப்பில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, 7 பிசாசுகள் அவங்கக்கிட்ட இருந்தாங்க. அதை வந்துட்டு விரட்டி அடித்தாங்க. அப்போது வந்துட்டு அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவங்களோட லைஃப் எப்படி மாறுச்சு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து கல்லறையில் இருந்தப்போ அவங்க கடைசி வரைக்கும் வந்துட்டு அவங்க அந்த இடத்துல இருந்தாங்க. ப்ளஸ் உயிர் தெழுந்தப்பையும் காலையிலையும் அதிகாலையிலையும் அவங்க போயிட்டு அந்த முதல்ல அவங்களோட வார்த்தையை, அந்த குட் நியூஸை வந்துட்டு அவங்க தான் பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசீர்வாதத்தை அவங்க அடைஞ்சாங்க. எப்படிப்பட்டவங்கள இருந்தாலுமே இயேசு கிறிஸ்துக்கிட்ட வர்றப்போ வந்துட்டு புதிய வாழ்க்கையை அவங்க தொடங்க முடியும். அடுத்த எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சவுலை பற்றி. சவுல் வந்துட்டு ரொம்ப எல்லாரையுமே கஷ்டப்படுத்தினாங்க, கொடுமைப்படுத்துனாங்கன்னு தெரியும், நிறைய பேரை கொலை செய்தாங்கன்னு தெரியும். ஆனால் அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டப்போ பவுலாக மாறி கிறிஸ்துவுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஊழியக்காரனாக அவங்க வந்துட்டு மாறியிருந்தாங்க. அவங்களோட வாழ்க்கையும் புதுவிதமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, சில பேரோட வாழ்க்கை வந்துட்டு வெறுப்பு இருக்கும், ஓகேவா. ஹேட்ரட், நம்ம வந்துட்டு அவங்கள பார்த்துட்டு ஐயோ என்ன இப்படி இருக்காங்க அப்படின்ற அளவுக்கு வெறுக்கிறதுக்கும், இகழ்ச்சியான தோற்றத்திற்கும் அடியில் கடும் குற்றங்களுக்கும், சில பேர் என்னது ரொம்ப க்ரைம், ஓகேவா, நிறைய பாவம் பண்ணியிருப்பாங்க. இழிவான நிலையிலும் கூட அவங்களோட என்னது லைஃபையும் வந்துட்டு டிகிரேட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப மோசமான நிலையில், தாழ்மையான நிலையிலுமே இருந்தாலுமே கிறிஸ்துவின் கிருபை, ஓகேவா, கிரேஸ் ஆஃப் காட் வந்துட்டு அவங்க மேலே வந்துட்டு கண்ணோக்கி பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ஓகேவா, அவங்க எப்படிப்பட்டதாக மாறுவாங்கன்னா, தே ஷைன் இஸ் அ ஜுவல் இன் த ரிடீமஸ் க்ரௌன், ஓகேவா, மீட்பரின் கிரீடத்தில் பிரகாசிக்கிறதற்கு ஏதுவான அணிகலனாக கிறிஸ்துவின் கிருபை ரட்சிக்கக்கூடிய ஒரு ஆத்மா மறைந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம மேலோட்டமாக பார்த்துட்டு என்ன சொல்லிடக்கூடாது, இவங்கெல்லாம் வந்துட்டு பரலோக ராஜ்யம் வர மாட்டாங்க, இவங்கெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு நம்மளே முடிவு பண்ணக்கூடாது. அவங்க அந்த ஆத்மாவோட வாஞ்சை என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்துவுக்கு தெரியும். அவரோட கிருபை வந்துட்டு அவங்கள வந்துட்டு இது பண்ணுறதுக்கு அவங்க இடம் கொடுத்தாங்க அப்படின்னா, அவங்க மனசில் அவங்களுக்கு வந்துட்டு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களோட லைஃப் மாறி ஒரு புதுவிதமாக மாறலாம். இதுதான் இன்றைக்குரிய பாடத்துலேருந்து நம்ம கற்றுக்கிறது. ஆமேன்.